2-3 நாட்களாக மழை பெய்யும் என்று எச்சரிக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு அரசாங்கம் அது குறித்து தொடர்ந்து ஆய்வு நடத்தி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதற்கான எல்லா முயற்சிகளும் ஈடுபட்டிருக்கிறோம். அது உங்களுக்கு நல்லா தெரியும். நேற்று இரவு கடுமையான மழை பெய்திருக்கிறது, தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது. இன்று இரவு கரையை கடக்கும் என்ற செய்தி வந்திருக்கிறது. ஆக இந்த நிலையில் நம்முடைய கண்ட்ரோல் ரூமிலே வந்து நாங்கள் சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர், காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு ஆகிய ஆட்சித்தலைவர்களோடு தொடர்பு கொண்டு அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டோம். நிவாரணப் பணிகள் எந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறோம். கேம்ப் எல்லாம் ஆங்காங்கே அமைக்கப்பட்டு மக்களும் ஓரளவுக்கு தங்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். உணவும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக இன்று இரவு நிச்சயமாக கடுமையான மழை பெய்யும் என்கிற காரணத்தால் முழுமையான நிவாரண நடவடிக்கை ஈடுபட வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். எனவே இந்த நிலையில் இருக்கிறது. சென்னை தவிர மற்ற மாவட்ட அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அந்த மாவட்டத்தை சார்ந்த பொறுப்புக்குரிய அமைச்சர்களும் அங்கிருந்து அந்த பணியில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். இதுவரை அங்கிருந்து எதுவும் ஆபத்தான செய்தி எதுவும் வரவில்லை. எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது. இப்போ இல்லை, இப்போ இது வரைக்கும் இல்லை. இப்போ வந்து உடனே உடஞ்சிக்கிட்டு இருக்கலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சென்னையில் எங்கே தண்ணி தேங்குமோ அந்த இடத்திற்கு முன்கூட்டியே நாங்கள் அதுக்குரிய நிவாரண நடவடிக்கை ஈடுபட்ட காரணத்தினால இப்போ இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதுதான் எங்கள் செய்தி. அப்படி இருந்தாலும் அதை சமாளித்துக்கிறோம். வடசென்னை ராயபுரம் சூரிய நாராயணன் தெருவில் அமைந்துள்ள முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்திற்கான உணவு தயாரிக்கும் மையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வு செய்தார். சுமார் 7000 பேருக்கு இந்த இடத்தில் இருந்த உணவு தயார் செய்து அனுப்பப்படும் நிலையில் உணவு தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் தயார் நிலையில் உள்ளதா என முதலமைச்சர் கேட்டறிந்தார்.